நாகை அருகே கோடை விடுமுறையை பயனாக்கும் வகையில் பள்ளி மாணவர்கள் வண்ண வண்ண கைவினைப் பொருட்கள் மற்றும் ஓவியங்கள் செய்து அசத்தல். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வரம் கிராமத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கோடை விடுமுறையை பயனாக்கும் வகையில் உதவும் நண்பர்கள் தொண்டு நிறுவனம் சார்பாக 1 மாதமாக கோடைக்கால சிறப்பு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த முகாமில் கணினி, தட்டச்சு பயிற்சி, ஆங்கில பயிற்சி, பாட்டு, நடனம், விளையாட்டு மற்றும் தூக்கி எறியப்படும் மக்காத குப்பைகளை ஆன பிளாஸ்டிக் பாட்டில், ஜூஸ் பாட்டில், கேரிபை, ஆயில் கவர் போன்றவை பயன்படுத்தி பயனுள்ள பூச்சாடி, பசுமை வீடுகள், செல்போன் பாக்ஸ், பூச்செட்டுகள், பைகள் மற்றும் கடலில் குப்பைகளை போடுவதால் ஏற்படும் தீமைகள், சுகாதாரம், குப்பைகளை பிரித்தெடுக்கும் முறை, பிளாஸ்டிக்கால் ஏற்படும் தீமைகள் உள்ளிட்ட வண்ண வண்ண விழிப்புணர்வு ஓவியங்களை தீட்டி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு 1 மாத பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் விஜய். நேரன் தம்பி நேரா பாரு. நேரா பாரு. நிக்க முடியல. முன்னாடி எடுத்த போட்டா இருக்கு, அதை வச்சுக்கலாமா? என்ன பர்பஸ்னா கடல்ல குப்பை போடுறாங்க. அது கேட்டா சொல்லுங்க. அந்த ஒண்ணு சொல்றேன். பேர் சொல்லு. எங்க? சரி. சொல்லுங்க. நீங்க சொல்லு. This is house. This boy is the dustbin. நான் தமிழ்ல சொல்றேன். கண்டு போய் கடல்ல உள்ள குப்பைகள்லாம் அதனால இந்த மீன் சாப்பிட்டு இறங்கிடுது. இப்படியெல்லாம் குப்பைகளை போடாதீங்க. நம்ம உடம்புக்கும் பாதிப்பு இந்த மீன் சாப்பிட்றதுனால. இந்த போட் ஓட்டிட்டு போகிறேன். This 7th standard. நான் this is house. இந்த கேர்ள் டஸ்ட்பின் குப்பையெல்லாம் கடலில் கொட்டுறாங்க. ஃபிஷ்ஷுக்கும் பாதிப்பு, நம்மளுக்கும் பாதிப்பு. அது மணி பிளான்ட் உட்காந்துக்கலாம். தம்பி கையிட நீ வர கரையிற மாதிரி
இருங்க மேடம் இது அதை எடுத்துட்டேன். அது வந்து கடல் கண்ணி. சிவானி என்ன கையில போடுறீங்க சார்? பேசியா